சார், சில குடும்பங்கள்ல ஆண் வாரிசுகள் திடீர்னு இறந்து போயிடுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? வணக்கம். சில குடும்பங்கள்ல ஆண் வாரிசுகள் திடீர்னு இறந்து போறதுக்கு, அவங்க ஜாதக ரீதியா வேற காரணங்கள் இருந்தாலும், அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணம் சிலருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப இந்த ஆண் வாரிசுகளுடைய பெற்றோர், தகப்பனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, ஒருத்தர் தகப்பன் வரம்பு மீறி யாராவது ஒரு பெண்ணோட கள்ள தொடர்பு வச்சிருக்கிறதோ, அதே மாரி தாய் அவங்க ஒரு வரம்பு மீறி, குடும்பத்துக்கு மீறி ஏதாவது ஒரு கள்ள தொடர்பு வச்சுக்கிறதோ, இந்த மாரி கள்ள தொடர்பு வச்சுக்கக்கூடிய குடும்பங்கள்ல, ஆண் வாரிசுகள் ஒண்ணு நல்லா வளர்ந்து ஒரு ஒரு இளமை பருவம் ஒரு 15, 16 வயசு ஆகும்போது திடீர்னு இறந்து போயிடுறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நல்லா வளர்ந்து நல்ல பருவத்துக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வியாதி அந்த வியாதியோடையே காலத்த ஓட்டுறது. சில ஆண் வாரிசுகள் பார்த்தீங்கன்னா, நல்லா வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வந்தோனே கல்யாணமே ஆகாது. எல்லா விதமான அம்சமும் இருக்கு. கல்யாணமே ஆகாம அப்படியே தட்டிக்கிட்டே போறது. இந்த ஆண் வாரிசுகள் விருத்தி இல்லாம போறதுக்கு தாய் தகப்பனுடைய கள்ள தொடர்பும் ஒரு காரணம். இது வெளியில பரவலா தெரியாம இருந்தாலும் கூட, உங்க பக்கத்திலேயே ஆண் வாரிசுகள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா, நீங்க அந்த விஷயங்கள ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிய வரும். இது பல இடங்கள்லயும் நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இத பார்க்கும்போது நம்ம ஒரு நடைமுறை பழக்கவழக்கங்கள திருத்தி வாழ்க்கையை நல்ல முறையில அமைச்சுக்கிறது ஆண் வாரிசுகள் நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு ஒரு முக்கியமான அமைப்பா இருக்கும்.